நம்முடைய இந்த முதலாம் ஆண்டிற்கான அறிமுக வகுப்பில் உங்களுக்கு திருமுறைகளை பற்றிய அறிமுகங்களை அடியில் கொடுத்து வருகிறேன். இதில் சென்ற அமர்வில் திருமுறைகளில் தேவாரம் எப்படி தொகுக்கப்பட்டது என்ற வரலாற்றை சென்ற அவர்களை சொல்லியிருந்தோம். இல்லை, திருமுறை தொகுத்தலத்திலே 3 இருக்குது. அடங்கன் முறை, வரலாற்று முறை, தலைமுறை என்ற செய்தியை சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தேன். நான் இல்லையா, அடங்கன் முறை என்பது தான் நாம் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பொது நிலை. அதை வைத்து கொண்டு தான் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இப்படியெல்லாம் நாம் அடையாளப்படுத்துவோம். இதில் தலைமுறை என்பது நாடு வாரியாக பிரித்து தமிழ்நாட்டை சோழ நாடு, பாண்டி நாடு, நடுநாடு, தொண்டிநாடு இப்படி பிரிப்போம். அப்படி பிரிக்கும் பொழுது அதில் சோழ நாடு பிரதானத்துவப்படுத்தி சோழ நாட்டில் 2 காவிரி கரையில் வடகரை தலம், தென்கரை தலம் என்று வைத்து வடகரையை பிரதானப்படுத்தி அதில் தில்லையை பிரதானப்படுத்தி தில்லை முதலாக அருகில் தலங்களை அப்படியே எண்ணிக்கொண்டே அந்த தலைவரோட பதியங்கள் எல்லாமே தொகுக்க வேண்டியது. அப்படி இருக்கக்கூடிய திருமுறை தொகுப்பு முறைக்கு தலைமுறைன்னு பேர். அடுத்தது வரலாற்று முறைங்கிறது அந்த தேவார ஆசிரியர் எப்படி அதை எந்த ஆர்டரில் பாடினார் என்ற அடிப்படையில் தொகுக்கப்பட்டது வரலாற்று முறை என்பதாக சொல்லி சென்ற வகுப்பில் நிறைய பண்ணியிருந்தோம். இப்படித்தான் இந்த திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தொகுக்கப்பட்டது என்று பார்க்கணும். திருமுறைகள் எப்பொழுது துவக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய செய்தியாக தான் இருக்குது. பொதுவாக 1ஆம் ராசராச சோழன் தான் திருமுறை தொகுத்தார் என்று எல்லாரும் கொண்டாடி வருகிறார்கள். ஆனாலும் பல அறிஞர்கள் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ராசராச சோழனுடைய காலத்துக்கு முன்பாக கூட திருமுறைகள் பண்ணோடு பாடப்பட்ட செய்திகள் கல்வெட்டுகளில் கிடைக்கிறது என்பதனால அப்போ அதற்கு முன்பாகவே அவருடைய காலகட்டத்திற்கு முன்பாகவே திருமுறைகள் பண்ணோடு துவக்கப்பட்டிருக்கலாம். அதனால் நம்பியாண்டார் நம்பிகளுடைய காலமானது 1ஆம் ராசராச சோழனோட தொடர்புடையது அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறாங்க. ஆனால் திருமுறை கண்ட புராணம் என்கின்ற புராணத்தில் ராசராசன் என்கின்ற அரசன் தான் குறிக்கப்படுகிறார். ராசராசன் என்பது அவருடைய இயற்பெயர் அல்ல. அவருடைய இயற்பெயர் அருண்மொழி. அவருக்கு ஒரு பட்டம் வந்து ராசராசன் இருக்குது. அப்படி ராசராசன் பட்டப்பட்ட அரசர்கள் யாரை வேணாலும் இருக்கலாம். அதனால புராணத்தில் சொல்லப்பட்டது ராசராசன்கிறவர் 1ஆம் ராசராசர் தானா அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய செய்தியாக வைத்திருக்கிறார்கள். அதனால எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக அது அல்லது 9 அல்லது 10 இந்த 2 நூற்றாண்டுக்குள்ள தான் நடந்திருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக ராசராச சோழராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள அவங்க அப்பாவாவோ தாத்தாவாவோ கூட்டனாவோ பாட்டனோ யாரோ ஒருத்தர் தான் இருக்க போகிறாங்க. சிலர் ஆதித்த சோழருடைய காலங்கிறாங்க, சிலர் பராந்தக சோழருடைய காலங்கிறாங்க. அப்படி ஏதோ ஒரு சோழராஜாவுடைய காலகட்டத்தில் தான் நம்பியாண்டார் நம்பிகளுடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் திருமுறைகளை தொகுத்திருக்கிறாங்க. திருமுறை தொகுத்தல்ங்கிறது எது வரைக்கும் தான் 7 திருமுறைகளை தொகுக்கிறது வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் 8 தொகுக்கப்படலை, 9 இல்லை, 10 இல்லை, 11 இல்லை, 12 ஆகலை. இப்போது இந்த காலகட்டத்தில் இந்த சோழ அரசர்களுடைய காலகட்டத்தில் குறிப்பாக இந்த 9ஆம் திருமுறை என்கின்றதை வைத்து பார்க்கும் பொழுது ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு புலவருடைய பாடல் வரைக்கும் இந்த 9ஆம் திருமுறை இடம்பெற்றிருக்கிறது. அதை வைத்து எப்படி இதை புரிந்து கொள்ள முடிகிறது? 9ஆம் திருமுறையுடைய காலம் கிட்டத்தட்ட 1100 என்கிற அளவில் அதை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ராஜராஜ சோழருடைய காலம் 1000 வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளத்தான் இருக்கும் அது. ஏன்னா கங்கை கொண்ட சோழேச்சரம் என்பது ராஜேந்திர சோழர் கட்டிய கோயில். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக ஏற்படுத்துறது யார்? ராஜேந்திர சோழர் தான் ஏற்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி சோழர்களுக்கு தலைநகரம் தஞ்சாவூராக இருந்தது. தஞ்சாவூர் எப்போலேருந்து தலைநகரம் சோழருக்கு? விஜயாலய சோழருடைய காலகட்டத்திலிருந்து தான் தஞ்சாவூர் சோழர்களுக்கு தலைநகரம். அதற்கு முன்னாடி அது முத்தரையர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்தது. அது விருத்தராஜர்கள் என்று சொல்லுவாங்க வடமொழியில். அவர்கள் விருத்தராஜ பயங்கர வளநாடுகள்லாம் இருக்கும். சோழர்கள் நம்ம குறிப்பிட்டாங்க விருத்தராஜனுக்கு பயங்கரன் இவன் அப்படின்னு. விருத்தராஜன்னா முத்தரையன், மூத்தவன்னா விருத்தன் இருக்கும். விருத்தன்னா மூத்த விருத்தனாய் பாலனாகி அப்படின்னு அப்பசாமி பாடினாரு. விருத்தாச்சலம்னு இருக்கு, விதுகுன்றம்னு பேர். விருத்தம்னா மூத்ததுன்னு அர்த்தம். அப்போ விருத்தராஜன் அவர்கள் ஆட்சி பண்ண போது தஞ்சாவூர். விஜயாலய சோழராஜா பல்லவர்களுக்கு துணையாக இருந்து கொண்டு பாண்டியர்களோட சண்டை போட்டார். அதற்காக ஒரு பரிசாக கிடைத்த பகுதி தான் உறையூர் பகுதியை நீ சிற்றரசனாக இருந்து கொண்டு ஆட்சி பண்ணலாம் என்று பல்லவர்கள் அங்கீகரித்தார்கள். அவர் அப்போதான் முதல்ல அவர் தலைநகர ராஜாவாக ஆகிறாரு. அப்போ அவர் தனக்குள்ள ஒரு ஆட்சி பகுதியாக தலைநகரமாக நியமித்து கொண்டு தஞ்சாவூர் பகுதி. அங்கே இருக்கக்கூடிய முத்திரைகளை அடித்து விரட்டிட்டு அந்த கோட்டை கட்டி 8 திசைகளில் நிசம்பசூதினி என்கின்ற தேவியை ஸ்தாபனம் பண்ணி கோட்டை கட்டி கொண்டு பொற்கால சோழர்கள் அவங்க தான் ஸ்தாபித்து தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி சோழ பேரரசர்கள் கிடையாது. அதுக்கு முன்னாடி சங்ககால சோழர்கள் தான் இருந்திருக்காங்க. வரலாற்றில் இருந்திருக்காங்கன்னா சோழராஜா ஒன்று யாரும் இடையில இல்லை. இவர் தான் முதல்ல சோழராஜாவாக உற்பத்தி ஆகிறாருன்னா மரபுல இருக்காங்க. பேரரசு சோழராகவும் இல்லை. ஏதோ ஒரு சிறு குறுநில மன்னராக ஒரு ஊர் ஆட்சி பண்ணக்கூடிய
ஒரு சிற்றரசனாக பேரரசுகளுக்கு அப்பம் கட்டக்கூடிய சிறிய அரசர்களாக இருந்திருக்கிறாங்க. இவர் தான் ஒரு அரசனாக ஆகிறார். இவருடைய வழியில தான் ஆதித்த சோழன், பராந்தக சோழன் இப்படிலாம் வந்து, அதில் அரிஞ்சய சோழன் வந்து, சுந்தர சோழன் வந்து, அவருடைய பிள்ளையாக ராசராஜ சோழன் வரார், அவருடைய அண்ணனாக ஆதித்த கரிகால சோழன் வருகிறார். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவருக்கு பிள்ளை உத்தம சோழன்கிற ஆட்சி பண்ணான் அப்படின்னு பார்க்குறோம். ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தில் தஞ்சாவூர் பகுதியிலிருந்து பெயர்ந்து கொள்ளிடத்தினுடைய வடகரைக்கு பெயர்ந்து விடுகிறார் ராஜேந்திர சோழன். அங்கே கங்கை கொண்ட சோழபுரம் என்கின்ற ஒரு புதிய நகரத்தை நிர்மாணம் பண்ணுறார். அந்த நகரத்துக்கு மங்களம் செய்வதற்காக, பெருஞ்சாதி செய்வதற்காக கங்கையிலிருந்து நீர் கொண்டாட வேண்டும் என்று கங்கையை நோக்கி படையெடுத்து சென்று 9 லட்சம் வீரர்களோட போய் படையெடுத்து போய் கங்கையிலேருந்து நீரை கொண்டு வந்து இங்கே சோழகங்கம்னு பெரிய ஏரியை, சேங்கொண்ட சோழ பேர் ஏரின்னு பேர், அதை கட்டி அங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த தண்ணியிலிருந்து எடுத்து உபாவியம் பண்ணி வைக்கிறார். இப்படித்தான் அங்கிருந்து கொண்டு சோழருடைய பொற்காலம், உச்சகட்ட பொற்காலங்கிறாங்க ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில். தெற்காசியா முழுக்கவுமே ஆட்சி பண்ணியிருக்கார். இந்த பக்கம் இலங்கையிலேருந்து ஸ்ரீவிஜயம், கடாரத்தில் இந்தோனேஷியா வரைக்கும் அவருடைய ஆட்சி பரவி இருந்தது. கப்பம் கட்டினாங்க ராஜாக்கள். அப்படி அந்த கங்கண்ட சோழபுரத்தில் ஒரு கோயில் நிர்மாணம் பண்ணுறார். அந்த கோயிலில் உள்ள சுவாமி பேர் பிரகதீஸ்வரன் தான். அந்த சுவாமி மேலே கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா ஒன்று 9ஆம் திருவிழா இடம்பெற்றது. அப்போ நிச்சயமாக திருவிசைப்பாவுடைய காலம் ராஜேந்திர சோழருடைய காலத்தோடு தொடர்புடையது. நிச்சயமாக அதுக்கு முன்னாடி கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ தானே 9ஆம் திருவிழா காலகட்டம் நிச்சயமாக ராஜேந்திர சோழருக்கு முன்னாடி கிடையாது, நிச்சயமாக பின்னாடி தான். அப்படிங்க ஏன்னா கங்கண்ட சோழபுரத்தை ஒரு பாட்டால் பாடி கேட்கும் போது, அப்போ கங்கண்ட சோழபுரம் நிர்மாணம் பண்ணப்பட்டதுக்கு பிறகுத்தான் அந்த பாட்டு பாடப்பட்டிருக்கும். அதை புத்தகமாக தொகுத்துருக்காங்கன்னா நிச்சயமாக அது பிற்பாடு வந்த தகவல் தான் என்று வருகிறது. அப்போது சோழ அரசர்களுக்குள்ள என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, தங்களுடைய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் சுவாமி மீது இசைப்பா பாடியிருக்கார். அதுக்கு பேர் கண்டராதித்த சோழர்னு பேர். அவர் தான் செம்பியன் மாதேவியாருடைய கணவர். இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிறவங்க சிறந்த சிவபக்தை. அவருடைய கணவருக்கு கண்டராதித்த சோழர்னு பேர். அவரை திருவாலங்காட்டு செப்பேடு முடுதலி இவற்றையெல்லாம் மேற்கெழுதின தேவர்னு குறிக்கிறாங்க. மேற்கெழுதின தேவர்னா மேலே போன தேவர் அப்படின்னு அர்த்தமாகுது. மேற்கு திசையில் போய் மறைஞ்சவர்னு அர்த்தமாகுது. அவர் சிவபக்தி பண்ணுறதுனாலே, சிரத்தையிலே இருந்ததுனால ஆட்சி அதிகாரத்தை விட்டுட்டார். அதனால தன்னுடைய தம்பிகிட்ட சுந்தர சோழனிடத்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டார். இங்கே தான் இந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற கதைக்கான கரு இங்கே தான் பிறக்குது. கண்டராதித்த சோழர் அங்கே தான் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டுட்டு போகிறார். இப்போ அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு. இந்த பிள்ளைக்கு தானே அடுத்த பட்டம் கொடுக்கணும். தம்பி ஆட்சி பண்ணுற வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளைக்கு கொடுத்துடணும். வழி வழி மரபுங்கிறது அரசனுடைய மூத்த புத்திரனுக்கு தான் இருக்குது. பொறுப்பு அரசு தான் கொடுத்து போகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மக்களுடைய விருப்பத்தினாலே இவருடைய விருப்பத்தினாலே தன்னுடைய பிள்ளையாகிய முதல் பிள்ளையாகிய ஆதித்த கரிகாலன் என்கின்ற கோப்பரகேசரி அவனுக்கு கட்டி விட்டுறாரு பட்டத்தை. அதனால் சில பல சர்ச்சைகள் நடந்ததாகவும் ஆதித்த கரிகாலன் கொலை பண்ணதாகவும் எல்லாம் சரித்திரம் பேசுகிறது. அவன் மன்னார் காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரநாராயணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியில் அவன் கொலை உள்ள கிடந்தது, இதெல்லாம் பேசுகிறோம். அந்த பகுதியை தான் மையக்கருவாக எடுத்து பொன்னியின் செல்வன் என்று அது கதையாக எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகு எழுந்த அரசியல் சர்ச்சையினால கண்டராதித்த சோழனுடைய பையன் அவருடைய பிள்ளையாகிய உத்தம சோழனே பட்டத்தில் இருக்கான் கொஞ்ச நாள். அது அவன் 19 ஆண்டு காலம் பட்டத்தில் இருந்ததுக்கு பிறகு தான் 1ஆம் ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வருகிறான்னு பார்க்கணும். அதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் பட்டத்துக்கு வருகிறார். இதுதான் வரலாறு. இந்த வரலாற்றில் வந்த இந்த 9ஆம் திருமுறை துவக்கும் பொழுது கண்டராதித்த சோழருடைய திருவிசைப்பா ஒன்று 9ஆம் திருமுறை இருக்கு. புரியுதுங்களா? இப்போ சோழ அரசரை திருமுறை ஆசிரியராக காட்ட வேண்டிய ஒரு நோக்கம் உள்ள துணிக்குது இல்லையா? தங்கள் பரம்பரையில் வந்த ஒரு ராஜா திருமுறை ஆசிரியர் ஆகிட்டார் இல்லையா? அப்போ இந்த வேலை யார் பார்த்துருப்பா? சோழ அரசர்கள் தான் பார்த்துருப்பாங்க. நிச்சயமாக பார்க்கும்பொழுது யாராக இருக்கலாம்? ராஜேந்திர சோழராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கங்கண்ட சோழபுரம் வரைக்கும் உள்ள அந்த திருமுறை அங்கே இருக்குங்கிறதுனால நிச்சயமாக ராஜேந்திர சோழர். ஏன்னா ராஜேந்திர சோழருக்கு பிறகு சோழ பரம்பரையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. அவருக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ராஜேந்திர சோழருக்கு 3 பிள்ளைங்க. ராஜாதிராஜ சோழன், வீர ராஜேந்திர சோழன், அதிராஜ சோழன், அதிவீரராஜன் சொல்லக்கூடிய 3 ராஜாக்கள் வராங்க. ராஜாதிராஜன் அப்படிங்கிற ராஜா வந்து கொப்பம்னு இங்கே பக்கத்தில் ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் ஆனைமேல் துஞ்சன தேவர்னு அவனுக்கு பேர். யானை மேலே போர் பண்ணும்பொழுது யானை மேலேயே செத்துவிட்டான் அந்த ராஜா. அதனால் அங்கிருந்து சோழ படையை தலை நடத்துவதற்காக அவருடைய தம்பியாகிய வீரராஜேந்திரன் பட்டம் பெற்றுக் கொள்கிறான். அங்கவே
அதுக்கு பிறகு அவர் சில காலம் பட்டம் வர்றான். அப்புறம் 3வது தம்பி அவன் போனால். அப்புறம் 3வது ராஜா வர. அவருக்கு ரொம்ப சின்ன பிள்ளை, கை குழந்தை. அவனை பட்டத்துக்கு கொண்டு வரதுக்குள்ள அந்த பிள்ளை ஏதோ சூழ்ச்சினால கொண்டு வர்றாங்கன்னு சொல்லுறது வரலாறு. அதில் சோழ ராஜாக்களில் விஜயாலய சோழருடைய நேரடி வம்சத்தில் வந்த ஆண் வாரிசு பட்டத்தில் உட்காரது இது போல எதுவுமே இல்லை. ராஜேந்திர சோழனுடைய பிள்ளைகளுடைய காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் தான் ராஜேந்திர சோழனுடைய மருமகன் என்று சொல்லுகிறார்கள். இது ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு அம்மங்காதேவின்னு பேர். அவளுடைய வீட்டுக்காரன்னு ஒரு கணக்கு உண்டு, அவருடைய புள்ளன்னு ஒரு கணக்கு உண்டு. வேங்கி நாட்டு ராஜா அவன். வேங்கி நாடுங்கிறது கீழே சாளுக்கியம்னு ஆந்திரா பகுதி ஆட்சி பண்ண தெலுங்கு சோழர்கள். அவங்க சலுக்க சோழர்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய நரேந்திரன், வீர நரேந்திரன் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு வைத்து பேரப்பிள்ளை. அந்த பேரப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்து பட்டம் கட்டி வைக்கிறாங்க. அவனுக்கு தான் முதலாம் குலோத்துங்க சோழர்னு பேர். சுங்கம் தவிர்த்த சோழர் முதலாம் குலோத்துங்க சோழர்னு பேர். நல்ல குலோத்துங்க சோழர் காலகட்டம் வரைக்கும் திருவிசைப்பை தொகுக்காமல் இருக்குன்னு கணக்கு பண்ண முடியாது. நிச்சயமாக அது எதோட முடியுதப்போ, நிச்சயமாக ராஜேந்திர சோழ காலகட்டத்திலேயே திருவிசைப்பாக துவக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? இப்படி தான் இந்த என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு புரியுது இல்லையா? அப்போ இந்த ராஜேந்திர சோழருடைய காலகட்டத்தில் தங்களுடைய பரம்பரையில் வந்த ராஜாவினுடைய ஒரு பாட்டும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க கட்டின ஒரு கோயிலுக்கு இடம்பெற்ற பாட்டும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் ஒரு திருவிசைப்பா இருக்குது. அதை பாண்டவரும் கரூர் தேவர் தான். ராஜேந்திர சோழர் கட்டின கோயில் ஆகிய கங்கோண்ட சோழபுரத்துக்கு ஒரு திருவிசைப்பா இருக்குது. அதை பாடினதும் கரூர் தேவர் தான். அப்போ கரூர் தேவர் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா காலகட்டத்தில் தான் நிச்சயமாக இந்த திருவிசைப்பாக்கெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் வரலாற்று அறிஞர்கள் யூகிக்கிறார்கள். இப்படி அந்த காலகட்டத்தில் இசைப்பாவாக இசைக்கூட்டி பண்ணமைவில் பாடக்கூடிய பாடல்களை சுவாமி மீது பாடிய அருள் புலவர்களுடைய பாடல்கள்லாம் தொகுத்து தேவாரத்தோடு இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஒரு சிறந்த நூல் ஒன்று எழுந்துருச்சு, ஒரு பக்தி நூல் ஒன்று எழுந்துருச்சு. அதை பாடிநாட்டில் வந்த மதியமைச்சராக இருந்த மாணிக்கவாசக பெருமானார் அதை பாடி கொடுத்துட்டார். அப்போ மணிவாசகருடைய வழிபாடு ரொம்ப மிகுதியாக தோன்றுகிறது. மணிவாசகருடைய சரித்திரத்தை பேசும்பொழுது இவர் ரொம்ப முன்னாடியே சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அதாவது மூவருக்கு முன்னாடி உள்ளவர் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. மூவருக்கு பிந்தையவர் மணிவாசகர் என்பது ஒரு கருத்து இருக்குது. பெரும்பாலான அறிஞர்கள் ஒத்துக்கொள்வது, அடியனுடைய மனதில் ஒத்துக்கொண்ட கருத்து பார்த்தீங்கன்னா மூவருக்கு முன்னாடி வந்தவர் என்பது தான் இதில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சரித்திரம். மணிவாசகர் தேவார மூவருக்கு பிற்காலத்தை சேர்ந்தவர் என்பது தான் பெரும்பாலான அறிஞர்களால் ஒத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. பல சான்றுகள் அப்படித்தான் இருக்குது. ஒருவேளை மணிவாசக பெருமான் மூவருக்கு முன்பாக பிறந்திருந்தார்னா நிச்சயமாக அவர் திருத்தொண்ட தொகையில் குறிக்கப்பட்டு இருப்பார். திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமியாலே அவர் குறிக்கப்படவில்லை. இதுக்கு அபத்தமான பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அவர் சிவமாகவே ஆயிட்டார், அதனால் அவர் அடியாரை கணக்கு பண்ணாமல் அவரை குறிக்கலைங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. மற்ற அடியார்கள்லாம் சிவமாகலையே, அப்படி சாமி சிவம் கிடையாது, ஞானசமுத்திர சிவம் கிடையாது, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. தப்பான அர்த்தம். ரெண்டாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தில்லைவாழ் அந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டது மணிவாசகரா என்று சிலர் உரை எழுதுறாங்க. அது தில்லைவாழ் அந்தனர்கள் தொகையடியார்கள் அப்படிங்கிறத சேக்கரார் சாமி தெளிவாக பாட்டில் பாடுறார். சேக்கரார் சாமியோட பெரிய புத்திசாலி உலகத்தில் இருக்காங்களா இந்த உலகத்தில். சேக்கரார் சாமி தில்லைவாழ் அந்தனர்களுக்கும் தொகையடியார்கள் சொல்லி பாட்டு பாடி கொடுத்தார். அப்புறம் திரும்பி தில்லைவாழ் அந்தனர்கள் மணிவாசகர் சொன்னான்னா முட்டாள்னு அர்த்தம் அப்படி சொன்னாங்க. யாராவது சொன்னாங்க. சேக்கரார் சாமியோட கருத்தை மறுக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் உலகத்தில் கிடையாது. அடுத்தது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பொய்யடிமை இல்லாத புலவர் அப்படிங்கிறத குறிக்கப்படுவார் மணிவாசகர். அதே மணிவாசகர் குறிக்கிறது என்ன இருக்குது? இப்போ அதவரை குறிக்கிறது ஒன்றுமே இல்லையே. அதெல்லாம் என்ன அர்த்தம்? ஏதோ சப்பா கட்டு கட்டுறதுன்னு பேர் இருக்கலாம் இல்லையா? இருந்துட்டு தான் நேரடியாக குறிச்சிருக்க போகிறாங்க. பின்னாடி வந்தாங்கிறதுனால குறிக்கலை. இதான் செய்தி, வேறு ஒன்றும் கிடையாது. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படி ஒன்றும் அபசாரப்படுகிறவர் கிடையாது. மணிவாசகர் முன்னாடி. ரெண்டாவது சரித்திரங்களும் பார்த்தீங்கன்னா, இளைவாரணருடைய தேவார ஆராய்ச்சி, அந்த திருமுறை ஆராய்ச்சி புத்தகத்தில் என்ன எழுதுகிறாருன்னா, கலையார் அரிகே சரியாய் போற்றி அப்படின்னு ஒரு போற்றி திருவள்ளுவரில் பாடுகிறார் மணிவாசக பெருமான். கலையார் அரிகே சரியாய் போற்றி. இந்த அரிகேசரி அப்படிங்கிறது என்னன்னா, நின்றசீர் நெடுமாறப்பாண்டிய நாயனாருடைய இயற்பெயர். நின்றசீர் நெடுமாறப்பாண்டியன் ஞானசம்பந்தருடைய காலத்தில் வாழ்ந்த ராஜா கூன் பாண்டியன்னு சொல்லுவோம் பாருங்க வரலாற்றில். அவர் தான் வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே அப்படின்பார் அருகிலாத பெருமானார். அந்த ராஜாவுக்கு இயற்பெயர் அரிகேசரி பராங்குச பாண்டியன் பேர். அந்த ராஜா சின்னமனூர் என்று சொல்லக்கூடிய ஊர் பக்கத்தில் சின்னமனூருங்கிற ஊர். அந்த சின்னமனூருங்கிற ஊருக்கு அரிகேசரி நல்லூர் அப்படின்னு பேர் இருக்கிறார். தன்னுடைய பேர் அரிகேசரி நல்லூர். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அந்த ஊருக்கு அரிகேசரின்னு பேர்.
கலையார் அரிகேசரியாய் போற்றின்னு மணிவாசகர் பாடும் பொழுது அப்போ அந்த ஊருக்கு என்ன பேர் இருந்திருக்கு? நின்றசீர் நெடுமாற பாண்டி நாயனாருடைய பெயர் அந்த ஊருக்கு வைக்கப்பட்டிருக்கும் போது அப்போ நிச்சயமா அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர்? நின்றசீர் நெடுமாற பாண்டியருக்கு பிற்காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கூப்பாது இல்லையா? இது வெள்ளைவாரனை காட்டுற ஆராய்ச்சி புரியுதுங்களா? பன்னிசைனா மோகனம் பண்ணலாம் என்றது நரியை பரியாக்குவானோ நரியை பரியாக்கும் நரகரை தேர்வு செய்வானோன்னு இருக்குது சொல்றேன். இந்த நரியை பரியாக்குறது அப்படிங்கிறது வழக்கத்தை இருக்க அடுத்தது கூட நரகரை தேர்வு செய்வானோ அப்படிங்கிறது வல்லமையை காட்டக்கூடிய ஒரு நிலை. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வழக்கு அவ்வளவுதான். அதை சாமி செஞ்சு காமிக்கிறார் பின்னாடி. அதனால முன்னாடி சொல்லி காமிச்சிருக்காது. ஒரு மக்கள் வழக்கத்துல இருந்து ஒரு பழமொழி. அது அந்த பழமொழியை தான் எடுத்து சாமி இப்படிலாம் பண்ணுவார் என்பதை காட்டுறாரு. அதான் அறிஞர்கள் ஒத்துக்கிறாங்க. அதில் நான் நரியை பரியாக்குவான் அப்படின்னா அது மணிவாசகரோட சரித்திரம் தான் அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. உலகத்தில் ஒரு சாதுரியா வந்திருக்கான், அவன் என்ன பண்ணுவான்? நரியையே பரியாக்கி காட்டுவான், நரகனை தேவனாக்குவான் அப்படின்லாம் இருக்கு. அப்படிங்கிறது மாதிரி சாமியை செஞ்சு காமிச்சாருங்கிறாங்க. சாமியா நிறைய பரியா ஆக்கினார் காரணம் இருக்காது. காட்டில் உள்ள மானவோட பிடிச்சி பரியாக்கியிருக்கும். ஸோ இப்படி ஏன்னா நிறைய ஆக்குனாருன்னா அப்படி மக்கள் வழக்கத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அதுதான் சாமி செயல்படுத்தி காமிச்சாருங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய அப்படி சொல்றாங்க. நயங்கிறது திறமை ரொம்ப அதிகம். நிறைய வந்து துள்ளுநெறி வேலை பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நினைக்குது அதே மாதிரி சின்னமனூர் பட்டயம், சின்னமனூர் செப்போடு இதெல்லாம் ஒரு பாண்டியராஜாக்கள் கொடுத்த பிற்கால பாண்டியராஜாக்கள் கொடுத்த விஷயங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரிமர்த்தன பாண்டியன் பாண்டியராஜாவுடைய பெருமானுடைய காலத்தில் வாழ்ந்த ராஜா, அவனை பற்றின குறிப்புகளும் அவருக்கு உபதேசம் பண்ண ஒரு குருநாதர் அமைச்சராக வாழ்ந்தார், இந்த மாதிரியான செய்திகள்லாம் இருக்குதுன்னு எடுத்து காட்டுகிறார்கள். அதனால் ஆராய்ச்சி இந்த அளவுக்கு தெளிவாக இல்லாத போது குழப்பங்கள் இருந்தது. பின்னாடி வந்த பொழுது பெரும்பாலான அறிஞர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிச்சயமாக மணிவாசகருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு என்று காட்டுகிறார்கள். எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றாகவும் இருக்குது, அருளியல் சான்றாகவும் அப்படித்தான் இருக்குது. ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிதான் படிநிலை இருக்குது. சரியை கிரியை ஞானசம்பந்தர், அப்பர் சுவாமி, சுந்தரமூர்த்தி சாமி, மணிவாசகர் இப்படித்தான் அந்த நடை அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால சரி அப்படி என்ன சார் என்னால் ஒத்துக்க முடியாதுன்னா, நான் 2 பேருக்கு எல்லாருக்கும் மூத்தவர் தான் மணிவாசகர்னா அது அவருடைய கருத்து. அதில் ஒன்றும் பாதகம் கிடையாது. ஏன் பண்ணான்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்? நம்ம திருவாசகத்தை ஒழுங்காக படிச்சுப்பாங்கிறத கேள்வி எடுத்துப்பா. அவர் முன்னாடி இருந்தாரா தெரிஞ்சுட்டு பண்ணதே சொல்லுவாங்க. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், தொடர்விட்டுடன் எங்கள் சோதி பாதுக்க நீங்கி மனம் பற்றி வாழ்வி சாதுக்கள் மிக்கிற இறையே வந்து சார்பின்கள் என்ன ஆராய்ச்சி ஒரு காலத்து வரைக்கும் தேவைத்தான். ஆனால் எல்லாம் ஆராய்ச்சியிலே இருந்துக்கிட்டு மணிவாசகத்துக்கு முன்னாடி கிடையாது கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்து திருவாசகத்தை படிக்காம விட்டா அது எல்லாத்துக்கும் போகும் இல்லையா? அதனால ஓரளவுக்கு தேவைத்தான். அதுக்கு மேலே மூத்தவர் வந்து இருந்துட்டு போறாரு. அதனால என்ன போ தேவார ஊருக்கு முன்னாடி தான் இருந்துட்டு போறாரு, தேவார ஊருக்கு முன்னாடி இருந்தால் இருந்துட்டு போறாரு. எப்படியா இருந்தாருன்னா நமக்கு மணிவாசகர் ஒருத்தர் இருந்தார், அதுதான் நமக்கு செய்தி. அவர் முன்னாடி இருந்தா பண்ணியிருந்தா அது ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் கும்பிடத்தக்க தலைவர் பெருமானார். எழுதரே மழைகள் தேரா இறைவனை எண்ணில் கங்குள் பொழுதரு காலத்து என்றும் புசனை விடாது செய்த தொழுதகை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடி அவர்க்கு அன்பு செய்வான் இருக்கிறார். பரந்துரையில் சிவபெருமான் அப்படின்னு துதிச்சுட்டே வரார். வாய்மடுத்து செம்மாந்திருந்த தேன், என்ன ஒரு தேன்னே சொல்றாங்க. திருவாசகமாகிய தேனை அவர் பாடல, அவரே தேனதான்ட்டாங்க. மணிவாசக பெருமான் என்னதான், அவரே ஒரு தேனதான். அப்படிப்பட்ட பெருமானார் அவர், ஞான பெருமானார். அதனால சாமி அவருக்காக செய்த திருவிளையாடல்கள் ஆச்சரியம் மிகுந்த திருவிளையாடல்கள்லாம் சாமி செஞ்சிருக்கிறார். அதனால அப்பேற்பட்ட பெருமானார் அவர் முன்னாடி இருந்தானா பண்ணியிருந்தானா நமக்கு கும்பிடத்தக்க தலைவன் அந்த அளவுக்கு இருந்தா பத்தாத நமக்கு. அதனால அந்த பெருமானார் அவருடைய நூல்கள் இரண்டு நூலை நமக்கு இங்கே 8ஆம் திருமுறையாக சேர்க்கிறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு பெரியவருடைய நூல் இருக்கும் போது 8ஆம் திருமுறையாக சேர்க்கிறது. இந்த 2 நூல் அதில் போன திருவாசகம், இன்னொன்று கோவையார் என்று சொல்லக்கூடிய 2 நூல்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. திருவாசகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 51 பதிகங்கள் அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருவாசகம் எழுந்த வரலாறுக்கு ஒரு செய்தி இருக்குது. சாமி மணிவாசக பெருமானார் மதுரையில் ராஜா இருக்கிறார். திருவாதவூர் என்கிற கஷேத்திரத்தில் இருக்கிறார். வாதவூர் என்பதற்கு வாயு வழிபட்ட கஷேத்திரம்னு பேர். வாதம்னா காற்றுன்னு அர்த்தம். காற்று வழிபட்டதுனால இதுக்கு வாதவூர் அப்படின்னு பேர் இருக்கிறார்கள். அங்கே பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறார்.
அமாத்தியர் என்கின்ற குலத்தில் அமைச்சர் தொழில் செய்யக்கூடிய குலத்தில் இருந்திருக்காரு. நல்ல கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருக்கிறார். அவரை பற்றி ராஜா கேள்விப்பட்டு அழைச்சிட்டு வந்து எனக்கு அமாத்தியர் மாமாத்திரம் கொஞ்சம் கிளாஷ் ஆகும். 2 பேரும் ஒன்றா வேற வேறையாங்கிறதுலாம் கிளாஷ் இருக்குது. பிராமணராக பிறந்து சத்திர தொழில் செய்கிறவங்க அர்த்தம். அதான் வித்தியாசம். பேர் துரோணர் மாதிரின்னு வச்சுங்களேன். துரோணர் பிராமணர், ஆனால் சத்திரிய வேலையை போய் சண்டைக்கு போனார் இல்லையா, அது மாதிரி தான் ராஜாவுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு ஆலோசனை சொல்லக்கூடிய வேலைகள்லாம் செய்கிறது மந்திரிமார் அப்படிங்கிறது. அப்படியாக மணிவாசக பெருமானார் இருந்தார். அவரை ராஜா கொண்டு வந்து அமைச்சராக பக்கத்தில் வச்சுக்கிட்டான். மணிவாசக பெருமான் எப்படி இருக்கிறார் ராஜா கிட்டன்னா, அற்புதமான ஊமை காட்டுற திறமையாக இருக்கிறார் ஆசிரியர். அதாவது இந்த கணவன் கிட்ட மாற்று கருத்து கொண்டு வேறு ஒரு ஆடவன்கிட்ட தொடர்பு கொண்டிருக்கிற மனைவி எப்படி கள்ள மனத்தோடு இருப்பாளோ அது போல இவர் இருக்கிறாருங்கிறார். எப்படின்னா இவருடைய நாட்டமெல்லாம் யார் மேலே இருக்குதான், சொக்கநாதர் மேலேயே இருக்கு. ஆனால் வேற வழியே இல்லாமல் ராஜாட்ட வேலை பார்த்துட்டு இருக்கார். அப்படியே அப்படி கள்ளத்தொழில் பூண்டு ஒழுகுவார் அப்படிங்கிறார். சாமிக்கு என்ன ஆசை? மணிவாசக பெருமானுக்கு சைவ சித்தாந்தம் படிக்கணும்னு ஆசையா சார். சைவ சித்தாந்தம் படிக்கணும், ஆணவமலம்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் இருக்குமா. பதியல் சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பசுக்கள் உயிர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பாசம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. யாராவது ஒருத்தங்க சென்னை நிலையத்தில் திரௌபராஜனத்தில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா அவங்கள தேடிட்டு உடையாருவாராம். மதுரைக்கு யாராவது போயிருக்காங்க அப்படிங்களா, யாராவது ஒருத்தங்க மதுரைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டான்னு வச்சுங்க, மணிவாசக பெருமான் தேடிட்டு வருவாராம். சென்னையில் நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சிங்களா அப்படின்னு தேடிட்டு வந்து கேட்பாராம். நீங்கள் படித்ததெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்களா, நீங்கள் படித்ததெல்லாம் எனக்கு சொல்லி தரீங்களான்னு கேட்பாரா சாமி. ஆனால் சொன்னால் அவருக்கு திருப்தி ஏற்படாது. ஏன்னா நம்ம படித்தது அப்படி தானே, சொல்லிக் கொடுக்குற நானே அப்படி இருக்கேன் போது. அப்போ எப்படி போறார்? யாராவது ஒருத்தர் ஆகம பொருளை ஒழுங்காக சொல்லித்தர மாட்டாங்களா? நமக்கு பதிபசு பாச உண்மையில நமக்கு சொல்லித்தரணும்னு தர மாட்டாங்களா? நல்ல ஒரு ஆச்சாரியன் நமக்கு வரமாட்டானா அப்படின்னு ஏங்குவார். யாராவது ஒருத்தங்க சைவஸ்தானம் படித்தவங்க வந்திருந்தாங்கன்னா கேள்விப்பட்டாங்கன்னா சாமி ஓடி ஓடி போய் அவர்களை பார்த்து வரவேற்று இந்த ஆகம விஷயத்தை சொல்லி கொடுக்கலாம். இது என்ன பதினா என்ன, இது என்ன பாசம்னா என்ன, இது ஆணவம்னா என்ன, கர்மமலம்னா என்ன, மாயமலம்னா என்ன, திரோதானம்னு எதை பேசிக்கிறாங்களா அதெல்லாம் என்ன அப்படின்லாம் கேட்பாரு போய். ஆனால் யாரும் சொல்லி கொடுக்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, எப்படி இருக்கு? நிறைய தண்ணியை குடிச்சது மாதிரி உப்பு தண்ணியை குடிச்சது மாதிரியே இருக்கு. இன்னும் தாகத்து தான் இருக்கிறது. போறதெல்லாம் அந்த யோகிதையில போகுதுன்னு இருக்காங்க சொல்றதெல்லாம். சத்திரத்தை ஓதினோர்க்கு சத்குருவின் தன் வசன வாத்திரத்தை வைத்த வளம் வந்துருமே அப்படின்னு சொல்லுகிற சாஸ்திரம். எவ்வளவு நூல் வேணாலும் படிக்கலாம். இங்க இருக்க சுத்தி இருக்கிற அத்தனை நிலைமையில உள்ள எல்லா புக்கையும் படிக்கலாம். அதனால வேணா நாலேஜ் ஏற்படும். ஆனா அறிவு ஞானம் உற்பத்தி ஆகணும்னா குரு ஏற்பட்டு வந்து குருவாக சாமி தோன்றி அவரை ஆற்றுப்படுத்தணும். அது சாஸ்திர கல்விப்படியா சொல்லுகிறது. சத்திரத்தை ஓதினோர்க்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தே, வசன மாத்திரம் ஆச்சாரியன் சொன்ன ஒரு வாக்கு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தும். தன் வசன மாத்திரத்தே வாய்த்தவளம் வந்துருமே, வந்துடும். ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தணிந்திடுமோ? கடல் தண்ணீர் குடிச்சவனுக்கு தாகம் தணிந்திடுமோ? தென்னீர்மையா இதனை செப்பு அப்படி கலக்கக்கூடியா. அப்போ ஆச்சாரியனாக வரணும், ஆச்சாரியன் வரணும், ஆச்சாரியன் வரணும், ஆச்சாரியன் வரணும், குருநாதன் வரணும், குருநாதன் வரணும், குருநாதன் வரணும். அப்படி ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்கு? இந்த வேட்கத்தான் இருக்கு. சாமி வேண்டுவார் வேண்டுவது இவான் கண்டாயினார் அப்பர் சாமி திருமறைக்காட்டில். அப்போ ராஜாவுக்கு பார்க்குறாரு, படையெல்லாம் பார்க்குறாரு. என்ன குதிரைலாம் ஒன்றும் நல்லா போல தெரியுது, குதிரைலாம் வீணாக போயிருக்கு. சரி நல்ல குதிரையாக வாங்கிட்டு வர சொல்லி மினிஸ்டர் கொடுக்குறாரு. பண்டாரத்து சாய் எடுத்துக்கிறாருடா, போய் கஜானம் திறந்துங்க, எவ்வளோ பொருள் வேணுமோ எடுத்துக்கோங்க, நல்ல குதிரைகளாக பார்த்து கீழே கடற்கரையில் வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னா ரெண்டு சாமி புறப்பட்டார். போயிட்டுருக்கார். மனசுக்குள்ளெல்லாம் என்ன வெட்க இருக்கு? குருநாதர் வராரா, குருநாதர் வருவாரா, குருநாதர் யார் சைவஸ்தாந்தம் எப்படி கொடுப்பாங்க? அப்படி மணிவாசகர் கேட்குறாரு. நமக்கு சைவ சித்தாந்தம் படிக்கிறது நம்ம சன்னியாசம் இப்படி அறையை கொடுத்து புத்தகத்தை கொடுத்து நேரத்தை கொடுத்து இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. நம்ம வகுப்பு வரமாட்டோம் இல்லையா? முயற்சியும் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறது இல்லை இல்லையா? இப்படி நம்மளுடைய லட்சணம் இருக்குது. அப்போ அப்படி ஆச்சாரியனை தேடி கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர் போயிட்டுருக்கார். கிழக்கடற்கரை நோக்கி போயிட்டு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல ஒரு இடத்துல அரகர 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 சிவ 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 சம்போ மகாதேவ அரகர 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 தொட்டிய திதிய ஒடுங்கிய மலத்துவலதான் அப்படின்லாம் சத்தம் கேட்டுட்டு இருக்கு.
அவன் அவள் அது எழுவோ இடையும் தொட்டி எழுதியே ஒழுங்கி வளர்த்துள்ளதா வந்த மாதியன் மனார் புலவர் அப்படிலாம் சத்தம் ஏதோ கேட்குது சத்தம் கேட்டு இருக்கு. என்னது சத்தம் ஏதோ கேட்குதே காதல. அங்கே நோக்கிய மனம் செல்லுகிறதே. வடி நிறுத்துங்கப்பா அந்த இறங்கினார். அங்கே போனார். அங்கே ஒரு கூட்டம், அங்கே ஒரு முருந்த மரம். அந்த மரத்தடியில் ஆச்சாரியன் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். கீழே நிறைய மாணவர்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆச்சாரியன் கையில் சின்முத்திரையை காட்டிக்கொண்டு இந்த கையில் ஒரு ஏடு வைத்திருக்கிறார். அந்த ஏட்டில் சில ஞான போவதம் ஒன்று எழுதிருக்கு. இது என்ன எல்லாரும் படிக்கிறீங்களே, இது என்ன புத்தகம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார். அதுதான் சிவஞான போதம்னு இருந்த ஆச்சாரியன். அது எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்டார். வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு திருவடியை திட்டி சூட்டினார். அங்கே பாட ஆரம்பிச்சது தான் திருவாசகம். அந்த அவருடைய புலம்பல் பாடிவிட்டே இருக்கார். சாமி என்ன சொன்னார்? நலமளித்தில்லை கோலமார் பொதுவினில் வருக அப்படின்னு விட்டார். கிளம்பி எங்க வான்னாரு? சிதம்பரத்துக்கு வா அப்படின்ட்டு கிளம்பிட்டான் ஆச்சாரியன். இப்போ அழுகுறார். ஆச்சாரியனை பிரிந்து இருக்கக்கூடிய அந்த வெட்டுடுதி கண்டாய் எறும்புடை நாம் கூழ் என புலனால் அரிப்புண்ட வெறும் தமியேனை விடுதி கண்டாய். ஒரு புழு எறும்புகிட்ட மாட்டிக்கிட்டுனா என்ன பாடுபடும், அது மாதிரி இந்த புலன்களில் பட்டு கொண்டு நான் படாப்படுறேன் சுவாமி அப்படிங்கிறார். எறும்புடை நாம் கூழ் என புலனால் அடற்புண்டு அளமந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் அப்படின்னு விட்டுடுதி கண்டாய் விடுதி கண்டாய் விடுதி நித்தல் நம்ம பாடுறார் சாமி. எல்லாம் புலம்பி 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 அழுதுதான் அழுது அடியடைந்து அன்பன்னு பாடுறாங்க. அவர் பலவிதமாக பாடிக்கொண்டு பலவிதமான கஷேத்திரங்களை தரிசித்துக் கொண்டு பெருமானார். அப்புறம் அவர் என்ன கோயில் கட்டினார்? விஜயத்தெல்லாம் இருக்கு இல்லையா, கோயில் கட்டினார். கோயிலெலாம் கட்டிட்டு செலவெல்லாம் இங்கேயே ஆகிப்போச்சு. ராஜா ஆள் விட்டு கேட்டு பார்த்தான். ஆவணி மூலத்துக்கு குதிரை வரும்னு சாமி சொன்னார். ஆவணி மூலம் எழுதி நிற்காச்சு. இவர் வந்தார். ஆவணி மூலத்தனையும் குதிரை வருதான்னு பார்த்தா லேட் ஆகுது. வருது குதிரை. நிறைய சரித்திரக்கு அங்கே உள்ளலாம் நான் போகலை. இடையில சாமி ஜெயிலெல்லாம் போட்டு வைக்கிறான், கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்புறம் ஆவணி மூலத்தனையும் குதிரை வருதுன்னொடனே குதிரைக்காரனா சாமி வரார். குதிரையெல்லாம் ஓட்டி காட்டில் பிடிக்க ஓடுற ரனியெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் குதிரையாக மாற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு பூதகணங்கள்லாம் குதிரை சேவர்களாக ஏற்றிக்கிட்டு இவர் ஒரு குதிரை சேவகராக மாதிரி உட்காந்துட்டு வரார். அப்படி வரார். அவர் காலில் போட்டிருக்கிற செருப்பாக வேதங்கள் இருக்குங்கிறார். இந்த குதிரை வேறு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா? வெள்ளை என்ன போட்டிருக்கா? எப்படி இருக்குது? கவுன் மாதிரி இருக்கா அந்த ட்ரெஸ். இங்கே மேலேருந்து ஆரம்பித்து தர வரைக்கும் இருக்குது. நீட்டு ஒரே கவுன். குப்பாயம் சிப்பான்னு போட்டுக்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம போட்டுக்கிற சிப்பா தொட வரைக்கும் இருக்கும். அரேபி ஷேக்லாம் போட்டுக்கிற சிப்பா தர வரைக்குமே இருக்கும். வெள்ளைக்காளிங்கத்தர் வெண்தீர் முண்டத்தர் பட்டி குப்பாயத்தர் அண்ணே என்னோ அன்போறார் சாமி. எப்படி இருந்தாரா பார்க்கறதுக்கு? வெள்ளைக்காளிங்கத்தர் வெள்ளை வெள்ளையார் துணி போட்டிருந்தார். வெண்தீர் முண்டத்தர். ஆனால் 90 அரபினா 90% விட்டான். இந்த அரபி 90 கன்வெர்டட் சைவர் போடுறது. கன்வெர்டட் கிறிஸ்டியன், கன்வெர்டட் முஸ்லீம் கேள்விப்படுறோம். கன்வெர்டட் சைவர் அப்போதான் குதிரைக்காரன் வரார் சாமி. வெள்ளைக்கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் தான். இது திருவிழா புராணம் அதில் சொன்னார். வினையை காய்ந்த புண்டாரான முதலும்னார். நம்ம திருநீர் பூசுறது, அந்த திருநீர் எப்படி இருக்கு? அவர் போட்டிருக்கிறது 3 கோடும் நம்முடைய 3 கண்மத்தையும் நீக்கக்கூடியது. சஞ்சீதம் பிராரத்தம் மகாவியம் என்று சொல்லக்கூடிய 3 கண்மங்களை நீக்கக்கூடியதாக அந்த திருநீர் இருக்குதுன்னா வினையை காய்ந்த புண்டாரான முதலும் அப்படி போட்டுக்கிட்டு வந்த வெள்ளைக்கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளிக்குப்பாயத்தர் பாய்வரி வேடத்தர் என் உள்ளங்கவர்வரால் அல்லே என்னும் அப்படின்னு பாடுகிறார். அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தான் பாடுகிறார். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்த பரிய தன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையான் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனேன்னு தான் பாடுறார். நரியை குதிரை பரியாக்கி, இதெல்லாம் சான்று மணிவாசக பெருமானுடைய வாக்கிலே வருது. இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது. பிட்டு நேர்பட வந்திடாத பெருந்துறை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திடாத சழக்கனே முனை சார்ந்திலே சிட்டனேன் சிவலோகனே சிறுநாயினும் கடையாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இப்படிலாம் பாடுகிறார் சாமி. தன்னுடைய சரித்திரத்தை எடுத்து காண்பிக்கிறார். வந்தார் ராஜா அசந்து போகிறான். என்ன இப்படி ஒரு குதிரைக்காரனா, இவ்வளோ அழகா நான் பார்த்ததே இல்லைடா சாமி. இந்த போய் ராஜா நானே கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் டிம்பாக இருக்கேன் அப்படி நினச்சி பார்க்குறான். அப்போது அப்புறம் குதிரையெல்லாம் கயிறு மாற்றி கொடுத்தார் சாமி. வாங்கிக்கிட்டான். பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு புறப்பட்டார். குதிரையெல்லாம் கொண்டு போய் அதில் விரிவாக இருக்குது. குதிரையெல்லாம் ஓட்டி காயப்போ இந்த குதிரை எப்படி நடக்கும், இந்த குதிரை எப்படி நடக்கும், இதுக்கு என்ன லட்சணம், இதுக்கு என்ன லட்சணம், அசோ லட்சணத்தில் விரிவாக பேசுகிறார் சாமி.
அப்புறம் கொண்டு போய் கொட்டாயில் கட்டியாச்சு எல்லாத்தையும் லாயத்தில். இது நைட்டு காணதில் ஒரு அரசெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டான். மினிஸ்டர் நல்ல குதிரையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் அப்படின்ட்டு. அப்புறம் இரவு நேரத்தில் ஆச்சு, குதிரைலாம் நிறையா இருந்துச்சு. ஏற்கனவே இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு கொண்டுட்டு அது போயே செஞ்சுட்டு காட்டில் மறைஞ்சிட்டு திரும்பி கூப்பிட ஏமாற்றிட்டான் அந்த வாதவூரன். அவனை இழுத்துட்டான்னு சொல்லி கொண்டு போய் ஒரு வைகை ஆற்றுல மணலில் படுக்க வச்சுட்டான். கல்லெல்லாம் வச்சு சுடு மணலில் கிடச்சிருக்கான். சாமி படுத்திருக்கார். இப்போ அவருக்காக கங்கையை லைட்டாக திறந்து விட்டார். சாமி சிறப்பு வருது, அது வைகையில் பெரிய வருது, வெறும் வெள்ளமாக கரையெல்லாம் உடச்சிக்கிட்டு போகுது. இப்போ வேறு அசைமெண்ட் ஆகி போச்சு ராஜா. தண்டனை கொடுத்ததெல்லாம் வந்து தள்ளுவீங்கப்பா, கரையெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரே ஊரெல்லாம் ஒரே ஃப்ளட்டாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறது? எங்கே திடீர்னு வந்துருச்சு வெள்ளம். இந்த டிசம்பர் மாதம்னா நம்ம நவம்பர்லேருந்து பேரிடர் மேலாண்மைகள் தயாராக இருக்கிறது, அங்கே 500 பேர் போனாங்க, இங்கே 1000 பேர் போனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை நியூஸில். இங்கே அப்படி இல்லை, திடீர்னு வந்துருச்சு வெள்ளம், எதிர்பார்க்க முடியாத வெள்ளம் வந்துருச்சு. அதனால் இப்போ எல்லாம் திடீர்னு மக்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி தண்டோரா போட்டான். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு ஓரத்தில் ஒரு அம்மா இருந்தா, அவளுக்கு வந்தின்னு பேர். அவன் என்ன பண்ணுவா, சூரியன் எங்கே இருந்தால் எனக்கு என்னான்னு இருப்பாள். இன்றைக்கி காலையில் வடக்கு தான் சூரியன் வந்து தெரியுமா பாட்டி உனக்குன்னு, அதுக்காக எனக்கு என்ன இதை சொக்கனாக இருக்கா, எதில் இருந்தால் என்ன பார்த்து வாங்குவான். அப்படி வாழ்கிறவளாவா. எங்கழிலன் ஞாயிறு எமக்கேளர் என்பாவாய். திரும்ப பாயிட்டு வருது. எங்கழிலன் ஞாயிறு எமக்கேளர் என்பாவாய். இங்கு இவ்வகையை எமக்கு எங்கோன் நல்குதியர், எங்கழில் என் ஞாயிறு எமக்கேளர் எமையேளர் என்பாவாய்ன்னு பாடுறாங்க திரும்பாவை. அதே மாதிரி இந்த பாட்டி வாங்குறான். சூரியன் எங்கே வந்தாலும் எனக்கு எவ்வளோ இல்லை, சுகநாதர் இருக்கார், அவர் பார்த்து பார். வானம் துலங்கில்யன் மண்கம்பம் ஆகில்யன் இப்படி பாடுறான் பிரசாமி. அப்படி உள்ளவன் அவருக்கு இன்று வந்து வெட்டதோர் இடையூறு மீனவன் ஆணையாலே. ஆளுக்கு ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஆள் அனுப்பிடணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. இவன் புட்டு விற்கிறவன், புட்டு விற்று அதில் வருமானத்தை வந்துட்டுருக்கா. அப்புறம் என்னப்பா பண்ணுறது, நான் என்ன செய்யறது இல்லையே, நான் புட்டு வைக்கிறதா வேலைக்கு போகிறதா, அவளுக்கு போனாலும் என்னால் கரை அடிக்க முடியுமா அப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்கா. சொன்னால் சொக்கநாதசாமி இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்து அவளுக்காக கூலி கொடுத்து என்னை ஆட்கொள்வார், கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் யாரும் உண்டா, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் யாரும் உண்டா அப்படின்லாம் பாடிக்கொண்டு வந்தார். அப்போ பாட்டிட்டு வந்தோடனே என்ன வேணும் உனக்கு கேட்டேன். நான் வேலை பார்க்குறேன் உனக்காக, எனக்கு நீ என்ன தருவ, என்கிட்ட என்னப்பா இருக்குது, புட்டுதான் இருக்கா. சரி புட்டு கொடு, நான் வாங்க போகிறேன். உதிர்ந்த புட்டெல்லாம் எனக்கு வாங்கி கொடுனா. அன்றைக்கி எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு. எல்லாம் தெரியல அவர் கையில் கொடுத்தேன். தெல்லு அடு சிற்றுண்டி சிக்கடைந்த புதுநீக்கி அள்ளு அடுத்து அருந்து அப்பா என்று கொடுத்தாங்க. தெல்லடைந்த சிற்றுண்டி சிக்கடைந்த புதுநீக்கி மேலே துணி போட்டு முடிஇருக்கா புட்டை, அதை எடுத்து அருந்து அப்பா அப்படின்னு கொடுத்தாங்க. உடனே ஒரு தோளில் போடுறது துண்டில் புறத்தாணி ஏந்தி வாங்கினாருன்னு கொடுக்குறாங்க. துண்டில் வாங்கிக்கிட்டார். வாங்கி போட்டுக்கிட்டு ஆயில் அள்ளி போட்டாராம். ஆயில் அள்ளி போட்டுக்கிட்டு இரு போற்றி பாங்கு இரு கொடிரும் போற்றி, கொடிருன்னா கண்ணம் சுட சுட அள்ளி போட்டதுனால ஆஹாங்கிறவங்கள ஆயில் போட்டு அப்படி செஞ்சாங்க சாமி. பாங்கிற கொடிரும் ஒற்றின்னு ஒற்றி அப்போ ஊதி அன்னை முளை தீம்பாலின்னு அரிய சுவைத்து இது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட நான் குடித்த பாலை விட இனிப்பா இருக்க அப்படிங்கிறாருங்க இவர் சாமி. அன்னை முளை தீம்பாலின்னு அரிய சுவைத்து இது அந்த தென்னவனை உலகாண்ட சொக்கநாதருக்கே ஆகும் இது அப்படிங்கிற. எனக்கு தான் இது உரியது இல்லை. தமிழ்லாம் அமிர்தமாக இருக்கும் ஒன்று சாப்பிட்டோம்னா. அமிர்தம் சாப்பிட்ருக்கோமா? சாப்பிடாத உண்மையை காமிக்கணும் இல்லையா, அதுபோல் அவரும் காமிக்கிறார். சாப்பிடாத பொருளாகிய அன்னை மூளை தீம்பாலின் அரிய சுவைத்து. சுப்பிரமணியம் அப்பா தாய்ப்பால் குடித்தார் இல்லையா, பிறவாயாக்கை பெரியவனவர், அதனால அப்படி உதாரணம் காமிக்கிறார் சாமி. அப்படி எல்லாம் நயமாக பாடுறாங்க. ஆமாம். அப்போ அன்னை மூளை தீம்பாலின் அரிய சுவைத்து இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கரை அடைக்க போனார். அங்கே கலாட்டம் பண்ணார்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். வேறு வந்தால் கரை அடைக்காமல் இருந்தார். அப்புறம் ராஜா வந்து கணக்கு பார்த்தான், இல்லை இந்த பக்கம் மட்டும் அரைக்காமல் இருக்குது, இது மற்ற அடைச்சதையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. யார் இது வேலை பார்த்தா நீ கேட்டாங்களாம். இது வந்தியோடைய ஆள், அவன் படுத்திருக்கான் பாருங்க, அவன் தான். நாங்களாம் பத்தடி இழுத்துருவான்னு அழைச்சிட்டு வந்து பார்த்தா, பிள்ளைய பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்கானே, வாழ்ந்துக்கிற குடும்பமாக இருப்பான் போடுறது. யாராக இருப்பான் அந்த பிள்ளை, எப்போ வேலை செஞ்சு பழக்கம் இல்லையோ, தெரியாமல் வந்துட்டியோ அப்படிலாம் பரிதாபப்படுறான். எல்லாரும் ஒன்றும் சொல்லாமல் மதியாக இருக்காரு சாமி. ஓ எத்தனோ என்பான் வந்தியை அழைப்பான் வந்த பித்தனோ என்பான். பைத்தியம் பிடிச்ச போல இருப்பானா? இல்லை, வந்தியை அழைப்பான் வந்த எத்தனோ என்பான். வந்தியை ஏமாத்திருந்தா வந்து திட்டு போயலாம் தெரியவில்லை. பதில் சொல்லாமல் இருக்கான். ராஜா வந்தார், என்ன அப்படி திபுர்த்தனமாக நிற்கிற, உடனே அந்த பரமனை ஓங்கி பொழுத்துன்னு வச்சான். மதுவில் எங்கே விழுந்தது? ஆணை மேல் பட்டது, சேனை மேல் பட்டது, பூனை மேல் பட்டது, பார்க்கடலில் தூங்கின மாயம் துண்ணன விழித்தோன். முதல்ல பொழிச்சு நட்டி விழுந்தோடனே திரும்ப என்ன பண்ணாரா, முடிச்சிருக்காருங்க. அப்புறமா அப்பயும் விடல, கையில் இந்த ஒரு கூடையினால அந்த மண்ணை கொட்டி அப்படியே அடிச்சுட்டு மறைஞ்சார் சாமி.
அப்புறம் யாருக்காக அந்த திருவிழா நடந்தது, மணிவாசகர் பொருட்டு வந்திக்கு நடந்தது. வந்திய கைலாசத்தில் விமானத்தை வந்து அழைச்சிட்டு போனாங்க. மணிவாசகர் பெருமானை ரிலீஸ் பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவர் அதுக்கப்புறம் தான் சிதம்பரப்புறப்பட்டு வந்தார். அவர் அங்கே திருவிளையாடல் புராணம் முழுக்க வந்தி செய்தியாக இருந்தார். திருவிளையாடல் புராணத்தில் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம், மண் சுமந்த படலம் அப்படிலாம் இருக்கும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி என் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெத்தி கடவுள் களிமதுரை மண் சுமந்து என்ன ஒரு உலகத்தில் எத்தனையோ மண் இருக்கு. அந்த மண்ணெல்லாம் பெருமானுடைய திருவடியை தாங்க காத்திருக்கு. இந்த மதுரை மண் மட்டும் தான் பெருமானுடைய சிரசிலே இருந்ததுங்க. களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதான் அம்மானாய் அப்படின்னு சாமி பாடுறாங்க. இதை இந்த சரித்திரத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. மணிவாசக பெருமானார் அவர் சிதம்பரத்துக்கு வந்தார். அவரே வழக்கம் போல இருக்கார். தீட்சிதெல்லாம் கொஞ்சம் இப்போ டிப் டாப்பாக இருப்பாங்க. தீட்சிதர் சிதம்பரம் கோயிலுக்கு போனால் தீட்சிதர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வீரப்பாக இருப்பாங்க. தரிசனம் பண்ணுற போயிட்டு வந்துட்டு இருக்கார். பக்கத்தில் ஒரு பர்ணசாலையில் தங்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் ஒரு பெரிய இடையூறு வருது. பௌத்தர்கள்லாம் கப்பல் வந்து இறங்குறான். இலங்கையிலேருந்து புறப்பட்டு வந்து இந்த சிதம்பரத்து மேலே ரிஷபகொடி பறந்துட்டு அதெல்லாம் கேட்டுங்க. இனிமேலுக்கு இந்த கோயில் எங்களுக்கு தான் சொந்தம். இங்கே புத்த புராணம் நாங்கள் சாதிக்க போகிறோம். அதனால் இந்த கோயில் இனிமேலுக்கு எங்களுக்கு சொந்தம்னா ஒரு ராஜாவை கூட ஆச்சு வந்துருக்கான். தீட்சிதர்கள் நடுங்கிறாங்க. தலைவாழ்ந்தர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க கிரியாபூர்வமாக பூஜை பண்ணுறவங்க. இவங்கள்ட்ட போய் வாத பிரதிவாதம் பண்ணணும்னா தத்துவங்களோட கொண்டு வந்து வாதம் பண்ணணும்னாக்க கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். அதுலலாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நடராஜாட்ட போய் பிரார்த்தனை பண்ணாங்க. நடராஜா என்ன சொன்னார், போய் அந்த பர்ணசாலையில் வாத ஊர் அடிகள்னு ஒருத்தர் இருக்கார், போய் அழைச்சி வாங்கப்பான்னார் சாமி. இங்கே போய் கேட்டாங்க. அது என்னுடைய வேலை இல்லை அப்படின்ட்டார் சாமி. நான் வரேன், நான் என்னுடைய வேலை அது இல்லை அப்படின்னாரு. தீட்சிதர்லாம் பயந்துட்டாங்க. திரும்பி போய் சாமி கேட்குறாங்க, நீ எப்படி கூப்பிட்டீங்க? வாதவூர் இல்லை, மாணிக்க வாசகரே வருகன்னு கூப்பிடுங்க என்ன. ஏன்னா மாணிக்க வாசகர் ஒரு பேர் வச்சது நடராஜா தான். அந்த பேர் அவருக்கு ஒரு மட்டும் தான் தெரியும், ரகசியமான பேர். அப்போ மாணிக்க வாசகரை வான்னு கூப்பிட்டோன்னே ஓ சாமி கூப்பிட்டுருக்காருன்னு அப்போ தான் தெரிஞ்சு வருவார். இந்த பாட்டு பாடும்போதே வச்சுக்கார், முதல்ல வச்சுக்கார். அப்போ அந்த பேர் என்ன பேர், அப்பர் சாமிக்கு சாமி தான் வைக்கிறார். இந்த மாதிரி இந்த மணிவாசகன் என்கிற பேர் சாமி வச்ச பேர் அவர். உடனே அந்த பேர் கூப்பிட்டோன்னே ஏஞ்சி வரார். நோக்கிட விதியிலாதாரை நோக்கியான் வாது செய்ய திருவுளமே அப்படின்னு திருநீர் தெரிக்காத இந்த மொட்டை பசங்களை நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திரையை கட்டி தங்க விட்டார். திரைக்கு இந்தாண்ட உட்காந்துக்கிட்டார், அந்தாண்ட புத்தர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. தீட்சிதர் சொல்கிறார், சாமி சொல்கிறார், ஞானசம்பந்தர் நோக்கிட விதியிலாத நோக்கிடான் திருவுளமே கேட்குறார். ஞானசம்பந்தர் உட்காந்துட்டு வாதம் பண்ணுறார். அப்போ ராஜா வந்து பார்த்தோன்னே கேட்குறான், என்னுடைய பொண்ணு ரொம்ப காலாக ஊமையாக இருக்கா, ஏதாச்சும் அனுகிரகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு வழியாகவே பதில் சொல்ல வைக்கிறார். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணே பதில் சொல்கிறான். அந்த பதில் சொன்ன விஷயங்களை தான் பாட்டாக போகிறார். சாழல் பாட்டு போகிறார். கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏறாதே இடமம் முகந்து ஏறியவாறு எனக்கரிய இயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த நாடில் இடமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ இப்படிலாம் பாடுகிறார்கள். கோயில் சுடுகாடு கொள் புடித்தோல் நல்லாடை தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் காணேடி தாயுமிழி தந்தையிலி தான் தனியன் ஆயினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகான் சாழலோ. இப்படியே போச்சு. பக்தன்லாம் தோற்று ஓடலாம். அந்த திருமுறை அந்த தன்னுடைய வல்லமையினால சிதம்பரம் கோயிலை நமக்கு காப்பாற்றி இன்றைக்கு சைவத்தினுடைய ராஜதானியாக நம்ம கொண்டாடுகின்றோம். நடராஜா கும்பிட்றோம்னா அதுக்கு ஒரே காரணம் யார் தான்? இந்த மணிவாசக பெருமானார் தான். அதனால தான் தீட்சிதர்கள் இன்றைக்கும் மார்கழி திருவிழாவை திருவெம்பாவை திருவிழான்னு மணிவாசகருடைய திருவிழாவே கொண்டாடுறாங்க இல்லையா? நடராஜாவுக்கு அந்த 10 நாளும் அதனால திருமுறை காப்பு என்றதுனால தான் வைத்துக்கிறோம். நம்ம இந்த 10 நாளும் மணிவாசகரையே கொண்டாட வேண்டும் என்கிற பிரதானத்தினால இந்த 10 நாள் நேற்று குடியேறினதுலேருந்து நடராஜா தரிசனம் ஆகி உள்ளே போகிற வரைக்கும் உள்ள 10 நாளும் திருவெம்பாவை தீபாராதனை இன்னும் நடக்கும். சிதம்பரத்து நடராஜா கோயிலில் 20 பாட்டையும் பாடி நைவேத்தியம் பண்ணுவாங்க. அதேமாதிரி சாமி தேரில் உபாந்த நாள் அன்றைக்கி சாமி தேரில் வீதி விழா வந்து தேரில் இருப்பார் நடராஜா. அப்போது சாயரச்ச தேரில் ஆகும். அப்போ மணிவாசக பெருமான் கோயிலுள்ளேருந்து தேருக்கு வந்துடுவார். தேர் எதிர நின்று கொண்டு நம்ம 10-20 பாட்டையும் சாமி விண்ணப்பம் பண்ணுவார். அப்போ 20 தீவாரத்தம் நடக்கும் மேலே. அப்புறமே தான் நடராஜா தேரை விட்டு கீழே இறங்குவார். இப்படி கொண்டாடுகிறார்கள் சிதம்பரத்தில் இந்த திருவெம்பாவையை. எல்லாரும் பாடி ஒரு ஆச்சரியமான அந்த அனுபவத்தெல்லாம் நேரில் போய் வாயால் சொன்னாலும் அதை அனுபவிக்க முடியாது.
அண்ணலாருக்கு நிகழ்ந்தது அங்கு ஆளுரைக்க வல்லாருக்கு சேக்கராடு சாப்பிட்டு மாதிரி அந்த அனுபவங்கள்லாம் நேராக அனுபவிச்சதான் தெரியுமா தவிர்த்து வாயால் சொன்னால் தெரியாது. அப்படி மணிவாசகர் கொண்டாடுறாங்க. அப்புறம் சாமி இவருடைய காலகட்டம் இவருடைய இந்த உலக காலத்தில் நிறைவாகிறதுக்கு போது சாமி ஒரு அந்தனரை போல வடிவெடுத்துக்கொண்டு நீங்கள் என்னென்னலாம் பாடுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கன்னார். அப்புறம் சாமியாக அதை உட்காந்து எழுதி கொண்டார். எழுதிட்ட அப்புறம் பாவை பாடிய வாயாலே ஒரு கோவை பாடுகன்னு கேட்டார் சாமி. அப்புறம் சிற்றம்பல கோவை என்று ஒரு கோவையார் நூலையும் பாடினார். பாடிட்டு கீழே அழகிய சிற்றம்பலம் உடையான்னு கையெழுத்து போட்டு நூலை கையில் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நூல் போயிட்டார். போன உடனே தேசர்லாம் வந்து இந்த நூலுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த நூலுடைய பொருளே உள்ள ஆடுகின்றாரே, இந்த பரமானந்த பஞ்சகிருத்திய தாண்டம் ஆடுகின்ற பெருமானார் தான் அதனுடைய பொருள்னார். சோதி வடிவமாக உள்ளே சென்று ஐக்கியமானார் என்று அவருடைய சரத்து நிறைவாகுது. அந்த நூல் இப்போ யாருக்கு சொந்தம் ஒரு சர்ச்சை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டு மணிவாசகர் கீழே இந்த அடியார்களா தீட்சிதர்களா வேறு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவகங்கை குளத்தில் விட்டுருவோம் அந்த நூலை. அது எந்த பக்கம் போய் வரும்போது அவங்க எடுத்துக்கொண்டே தான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ சிவகங்கை குளத்தில் 4 பக்கமும் 4 ஆட்கள் இருந்தாங்க. அதில் அப்பளத்தாடி மடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மடத்தோடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஓலைச்சுவடி பெருமானாருக்கு கையெழுத்துப்படி எழுதின அந்த ஓலை அவங்கள்ட்ட ஒதுங்குச்சு. அதை எடுத்து வைத்துக்கொண்டு அவங்க பூசித்து கொண்டு வருகிறார்கள். நாளடைவுக்கும் அவங்க பூசுகிறாங்க, இன்னை வரைக்கும் பூசிக்கிறாங்க. சில காலம் கழித்து பிரெஞ்சுக்காரர்களை படையெடுப்பு காலகட்டத்தில் அவங்க பாண்டிச்சேரிக்கு மூவ் ஆகிட்டாங்க. அதான் இன்றைக்கும் அது அரவிந்த வாசகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மடத்தில் இன்றைக்கும் பெருமான் எழுதிய திருவாசக மூல ஓலை அங்கே வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. அது சிவராத்திரி என்று மட்டும் எடுத்து காட்சி வைக்க பார்க்கணும்னு சொல்லுகிறாங்க. தொட்டா என்ன வருது? ஓலையினுடைய மேக்ஸிமம் வயசு 300-400 வருஷம். படியெடுத்து தான் வச்சுக்கோங்க. அல்லது இப்படி இருக்குங்கிறாங்க. இது திருவாசகம் எழுந்த வரலாறு. திருவாசகத்தை தூக்கும்போது அதோடு கூட இருந்த திருக்கோவையார் என்கின்ற அந்த நூலையும் தூக்குறாங்க. இந்த கோவை என்பதற்கு கோர்வை செய்யப்பட்ட நூல் சிற்றிலக்கியங்கள்லாம் ஒன்றுங்க. அது திருவாசகத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்த நம்ம எங்கே போகிறோம்? திருக்கோவையாரை பற்றி தெரிந்து கொள்வதற்காக போவோம். கோவை என்பது அகத்துறை நூல். ஆய்ந்த கலித்துறை தான் 400 அகப்பொருள் மேல் வாய்ந்த நற்கோவையார் என்பது இதுக்கு குறிப்பு. ஆய்ந்த கலித்துறை, கலித்துறையால் பாடப்படக்கூடிய கலித்துறை அப்படிங்கிறது கடலை கலித்துறை, விருத்தத்தில் பாடணும்னு அர்த்தம். ஆய்ந்த கலித்துறை தான் 400 துறை அகப்பொருள் மேல். என்னது பாடணும்? அகப்பொருளை வச்சு பாடணும். அகப்பொருள்னா என்ன? அகம் புறம் என்று 2 கலாச்சாரம் நம்மகிட்ட இருக்குது. அகம் என்பதுனா காதல், தலைவன் தலைவி 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய பர்சனல் விஷயங்களை பற்றி பேசுறது. அதே ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சு பாடக்கூடிய நூல்களுக்கு அகநூல்னு பேர். புறநூல் அப்படிங்கிறது வீரத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி, சண்டையை பற்றி, இதை பற்றிலாம் அதை பிளாட்ஃபார்மாக வச்சு பாடுனா அது புறநூல்னு பேர். இல்லை அகப்பொருள் நூல் அப்படின்னு இதை வச்சு பாடுகிறார்கள். இப்படி நம்மகிட்ட நிறைய அகநூல்கள் இருக்குது. அது தலைவியாக தன்னை பவித்து கொண்டு தலைவனை சாமியை பாடுறதும் அகத்துறையில் தான் வருது. விளக்கம் புரியுதுங்களா? இப்படி அகத்துறையில் பாடுறது. இதில் திருக்கோவையார் என்பது கோர்வை செய்யப்பட்டதுனால கோவைன்னு இதுக்கு பேர். இந்த 96 பிரபந்தங்களில் ஒன்று, சிற்றிலக்கியங்களில் ஒன்று இந்த கோவை என்பது. பாங்கர் கூட்டம் தொடங்கி பரத்தையர் பிரிவு வரைக்கும் 25 அதிகாரங்கள் உடையதாக இருக்கிறது திருக்கோவையார். பாங்கர் கூட்டம் தொடங்கி பரத்தையர் பிரிவு வரைக்கும் இருக்குது. இப்படி 25 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பல்வேறு துறைகள் வைத்து மொத்தம் 400 துறைகள் இதில் பேச முடிகிறது. 400 துறைகளில் பல்வேறு விதமான பாடல்கள் இதில் பாடப்படுகிறது. அப்படின்னா இயற்கை புணர்ச்சி அப்படி தான் முதல்ல வர துறை. இதில் ஒரு தலைவனும் தலைவியும் முதல்ல சந்தித்துக் கொள்ளும்போது அவர்களுக்குள்ள என்ன ஏற்படும்? விருப்பம் ஏற்படுது. இவரை கல்யாணம் பண்ணிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு போனது பார்த்தீங்களா? அது முதல் லவ் அப்படிங்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஏற்படக்கூடிய அந்த கவர்ச்சி, அது இயற்கை புணர்ச்சி. எதனால் ஏற்படுவது? விதிவசத்தால் நிகழும். இவங்க 2 பேர் தான் ஜோடி அப்படின்னு தீர்மானம் சொன்னால் 2 பேர் சந்தித்தது எதனால்? விதிவசத்தினால தானே. அப்போது அது இயற்கையாக நடந்த புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சின்னு அதுக்கு பேர். அதை முதலாக வைத்து தான் இந்த பாங்கர் கூட்டம் தொடங்கி, பாங்கர் கூட்டம் அப்படிங்கிறது அதில் முதல்ல வர அதிகாரம். அதில் இருக்கக்கூடிய முதல் துறை இயற்கை புணர்ச்சி. இப்போ தலைவனும் தலைவியும் முதல்ல பார்த்துப்பாங்க. பார்த்த உடனே தலைவியை பார்த்து இவன் அழகாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறது. அப்புறம் அந்த தலைவனை பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவா. தோழிக்கிட்ட அவன் யார், எந்த நாட்டை சேர்ந்தவன், அவன் முல்லை நிலத்தை சேர்ந்தவனா குருதி நிலத்தை சேர்ந்தவனான்னு அவள் விசாரிக்கிறது. அப்புறம் திரும்ப அவளை பார்க்க முடியுமா முடியாதா, அவளுடைய அடிச்சம்பழமும் அடிச்சம்பூவும் மாதனடிக்கு நெருஞ்சி பழம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். முதல்ல இயற்கை புரட்சியில் பார்த்த தலைவியை பார்த்து தலைவன் என்ன பண்ணுகின்றான்? இவருடைய காலுக்கு என்னது முள்ளாக இருக்குமா? அனிச்சம்பூவே இவருடைய காலுக்கு முள்ளு போல இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு
சாஃப்டான காலை உடையவன் எல்லாம் தலைவியை புகழ்கிறான். இப்படியெல்லாம் புகழக்கூடிய இந்த பகுதிகளில் வைத்து அப்புறம் தோழி போய் தலைவனை பார்ப்பான். தோழியை போய் தலைவன் பார்ப்பான். அவனுடைய தோழியை நான் பார்க்கணும் விருப்பப்படுறேன். பார்க்கணுன்னா எங்கே பார்க்குறது? பகல் டைமில் பார்க்க முடியாது, இரவில் தான் பார்க்கலாம். இரவில் இந்த இடத்துல வந்தீங்கன்னா தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அது இரவு குறின்னு பேர். பகல் டைமில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அது பகற்குறின்னு பேர். அப்புறம் என்ன செய்வா? தோழிகிட்ட சொல்ல மாட்டா, தலைவிகிட்ட சொல்ல மாட்டா. தோழி உன்னை தலைவன் பார்க்க வந்திருக்கான், உன்னை ஒருத்தன் பார்க்க வரான்னு அவன் கத்தப்படாமல் அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல பூ பறிக்க உட்கார வச்சிடலாமே சொல்லிவிட்டு நீ இங்கே உட்காந்துரு, அங்கே மந்தார புஷ்பம் பூத்துருக்கு, நான் பறிச்சு வர உனக்காக சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பான். அப்போ இவன் வந்து 2 பேரும் பார்த்துப்பாங்க. இப்படி எல்லாம் அந்த மாதிரியான சூழல்களை அமைத்து அந்த சூழல்களில் பெருமாளுடைய பெருமையை பேசுவது தான் கோவையார் என்கின்ற நூல். விளக்கும்படி நான் சொல்கிறது இப்படி அமைந்திருக்கக்கூடிய 400 தேவர் குரலும் நான்மறைபடவும் 3 தமிழும் மொழிமொழியும் கோவை திருவாசகமும் ஒரு வாசகம் என்று உணர்ன்னு அவையார் பாடுறாங்க. இதெல்லாம் ஒரு முறையில் வைத்து பாட வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படித்தான் இந்த 4 பெருமக்கள் நமக்கு ஆச்சாரியர்களாக பரமாச்சாரியர்களாக காட்டப்படுகிறார்கள். இந்த 4 பரமாச்சாரியர்களுமே நமக்கு பெருமானும் அவங்களும் வேறு வேறு கிடையாது. இந்த 4 பரமாச்சாரியோட பேரை நீங்கள் சொன்னாலே முத்தி கன்ஃபார்ம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய இதுக்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரம்னு பேர். நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், நம்பியாரூரர், மணிவாசகர். இந்த எழுத்துக்களில் உள்ள ஒற்றை எழுத்துக்கள்லாம் நீக்கினீங்கன்னாக்க 5 எழுத்துக்கள் வரும். அதனால் இவற்றை ஆச்சாரிய பஞ்சாட்சரம் என்று நாம் கூறுகின்றோம். நாளும் நம்பியாரூரர் நாமம் நாளும் நம்பியாரூரர் நாமம் பயின்ற நலத்தாலே மூலம் உணர்வினால் அணிமாதியான கைவரப்பட்டார் அப்படின்னு பெருமையில கூர்மநாயனாருடைய புராணம். நம்பியாரூரர் நம்பியாரூரர் நம்பியாரூரர்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவரே முத்திக்கிட்டார், நம்பியாருக்கு முன்னாடியே முத்திக்கிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய அந்த ஆச்சாரியர்களுடைய பெருமையே அப்படி இருக்குது. நாவுக்கரசு அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லியே தான் அப்பூதிரிக நாயனர் வாழ்ந்தார். நாவுக்கரசுங்கிற நாமம் இருக்க உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்குது, எத்தனையோ வார்த்தை உலகத்தில் இருக்குது. அதெல்லாம் நல்ல வார்த்தை இல்லையா? எதுதான் நல்ல வார்த்தை அப்படிங்கிறார் சேக்கரார் சுவாமி. நாவுக்கரசர் எனும் நல்ல திருவார்த்தை. நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தைங்கிறார் சேக்கரார் சுவாமி.